உண்மையிலேயே இந்த கிழக்கு தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றியது போல தொடர்ந்தும் அடுத்த பரம்பரையினருக்கு அழிவில்லாத உறுதியான பல தலைவர்களை உருவாக்கி உறுதியான பொருளாதார கல்வி கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்காக நாங்கள் பல காலம் முயன்றிருக்கிறோம். எம்முடைய மூதாதையர் முயன்றிருக்கிறார்கள், தோற்று போயிருக்கிறார்கள், பல தலைவர்களை நம்பி அழிந்திருக்கிறார்கள், எம்மை போல ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 200 வருட வடக்கு தலைவர்களுடைய அழிப்புகளுக்கும் சதிகளுக்கும் பின்னால் ஓரளவு விழித்து கொண்ட ஒரு கூட்டமாக நாங்கள் மாற்றமடைந்தோம். அவருடைய ஆரம்பப்படியாக 2008ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அரசியல் இயக்கமாக தனி கிழக்கின் குரலாக கிழக்கு மாகாண மக்களை அரசியல் ரீதியாக தலைவர்களை உருவாக்குவோமாக நாங்கள் பல பணிகளை ஆற்றி வந்திருக்கிறோம். அது ஒரு மிக பணியாக முதிர்ச்சி அடைந்த ஒரு இயக்கமாக மக்களுடைய இயக்கங்களை புரிந்து கொண்டவர்களாக இந்த மண்ணை உறுதியாக நிலைநிறுத்துவதற்காக ஒரு தீர்க்கமான முடிவாகத்தான் நான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை பார்க்கிறேன். அதற்கு எமது கட்சி மிகப்பெரிய விலைகளை கொடுக்க வேண்டி வரும். இங்கு அமர்ந்திருக்கிற எமது உறுப்பினர்கள் சிந்திக்க வேண்டும். காலங்கள் செல்ல செல்ல முதிர்ச்சி அடைய கட்சியை ஒருங்கிணைப்பதிலும் கூட்டு பொறுப்போடு ஏனைய சகோதர கட்சிகளை அணைத்துக் கொள்வதிலும் பாரிய அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். ஒரு கட்சியானது தெளிவாக விழிந்து வளர்ந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை கொள்கைகளும் கட்டுப்பாடும் ஒரு நேரத்துக்கு ஒரு நிகழ்வை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஆரம்பிப்பதும் முடிப்பதும் அதனுடைய முதிர்ச்சியை காட்டும். அவற்றையெல்லாம் எதிர்காலத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிலே எங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய எதிர்பார்க்கிறேன்.